ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். தரமான அப்டேட், மார்க் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு இன்டர்னல் மார்க் வந்து 8 மார்க் 7 மார்க் தான் போட்டிருக்காங்க. அண்ட் எனக்கு அட்டண்டன்ஸ் மார்க் ஃபுல் 5 மார்க் வந்து வரவே இல்லை. எனக்கு ஜஸ்ட் 25 மார்க் மட்டும் எப்படி போட்டு டிக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னொரு ஒரு கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ நான் எழுதியிருக்கிறதே வெறும் 15 மார்க் தான் ப்ரோ கரெக்டாக எழுதியிருக்கேன், 10 மார்க் தான் கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் பேஜஸ் ஃபில் பண்ணியிருக்கேன், எல்லாமே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. அவங்களுக்குலாம் ஒரு அதிரடியான சரவெடியான ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்னலும் சரி ப்ராக்டிக்கலும் சரி உங்க டீச்சர்ஸ் என்ன போட்டுருக்காங்களோ அதுதான் வந்து மார்க்கா இருக்கும். ஆனா அதை கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டு ஃபுல் மார்க்கை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கான அந்த ப்ராக்டிக்கலுக்கான 30 மதிப்பெண்ணை நீங்கள் பள்ளிக்கு சென்றிருந்தாலும் சரி, நீங்க நாட் எலிஜிபிள், அதாவது உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லாம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி 30 மதிப்பெண் முழுமையாக வழங்க அதிரடியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் லிபரலா வந்து போட்டிருக்காங்க. போனஸ் மார்க்கும் வந்திருக்கு. நீங்க ஒரு 7 to 15 மார்க் நீங்க கரெக்டா எழுதியிருந்தாலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7 மார்க்ல இருந்து 15 மார்க் நீங்க கரெக்டா எழுதி இருந்தாலே 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மிக சுலபமான ஒரு முறையில வந்து பாஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணுமே ஆன்சர் ஷீட்ல எழுதல அப்படின்னா பாஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஒண்ணுமே அப்படின்னா எதுவுமே நான் எழுதாம ஜஸ்ட் ஒரு 2 மார்க் 3 மார்க் மட்டும் எழுதிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு பாஸ் போடுவதற்கு ரொம்பவே கஷ்டம் தான். நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஆனா ஏதோ ஒன்று, நிறைய பேர் கதையா கூட அடிச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு கூட மார்க் வந்துடும். ஒண்ணுமே எழுதாம பேப்பரை வெறும் பிளாங்கா வந்து கொடுத்தவங்களுக்கு மார்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் நம்ம ஈவினிங் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி.